3 நாளா வெட்டின மஞ்சள் எல்லாத்தையுமே ஆள வச்சு எல்லாத்தையும் உடைச்சு தனித்தனியா போட்டுட்டோம். இதுல சொத்த தனியா, அப்புறம் நல்ல மஞ்சள் தனியா, உருண்ட மஞ்சள் தனியா எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சுட்டோம். நல்ல மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் வந்துருந்துச்சு. எல்லாமே சொத்த பாதி வந்து சொத்தையே போயிருச்சு. எல்லாம் தண்ணி கையில நிச்சு எல்லாமே வந்து ஒரு மாரி அழுகுன மாரி ஆயிருச்சு. அதனால வந்து சொத்த பாதி போயிருச்சு. நல்ல மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூலை மட்டும் நல்லா இருந்துச்சு. இதுலயே நல்ல மஞ்சளுக்கு வந்து தனி ரேட்டு, அப்புறம் உருண்ட மஞ்சளுக்கு தனி ரேட்டு, சொத்தலிக்கு தனி ரேட்டு. உருண்ட மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வேர் எடுக்காம அப்படியே வந்து உடைச்சு போட்டுருந்தோம். வேய்க்கும்போது வேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சாக்குல போட்டு அடிச்சோம்னா, அந்த வேரெல்லாம் விழுந்துரும்னு சொன்னாங்க. சரி அதனால வந்து அப்படியே வந்து உடைச்சு போட்டிருந்தோம். அப்புறம் இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டுவாடா மஞ்சள்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வந்து நெடுவோம் இல்லையா? தாய் மஞ்சள் அதோட மஞ்சள் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் ரொம்ப அதிகம் இது. இது வந்து குங்குமத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க. அதனால வந்து இது தனியா எடுத்து காய வச்சிருந்தோம். இதுலயுமே சொத்த மஞ்சள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதி வந்துருந்துச்சு. இதுவுமே ஓரளவுக்கு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. ரொம்ப வந்து அளவுகள ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே லைட்டா அழுகி இருந்துச்சு. எல்லாமே வந்து வேய்ச்சு கொட்டணும்னா, காய வச்சோம்னா, அப்புறம் இதுவுமே வந்து நம்ம மார்க்கெட்ல கொண்டு போய் போட்டா இதுக்கு தனி ரேட் இருக்கு. மஞ்சள் யார் யாரெல்லாம் விவசாயம் பண்றீங்க? உங்களுக்கெல்லாம் எவ்வளவு லாபம் வந்துச்சு? இது மாரி சொத்த வந்திருக்கான்னு அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.